ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைல் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்லாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக உங்கள் பிக்கோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ஒரு பெஸ்ட்டான ரேட்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்ச டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரேட் பண்ணும்போது ரைட் மாஸ்டர் அப்ளிகேஷன் தேவை. எங்கள் ஆப் லிங்க் பார்த்தா உங்கள்கிட்ட இல்லை. எங்கள் ஆப் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்குது. இன்ஸ்டாகிராம் சேனலில் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு உங்கள் ஆப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கங்க. கீழே பார்த்தா ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்து கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் மாதிரி கிளிக் வந்து பண்ணுங்கள். பண்ணோட வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் ப்ரெசென்ட் மட்டும் யூஸ் பண்ணி வந்து நான் வந்து பண்ணியிருப்பேன். டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது இருக்காது. ஆனால் லிங்க் அப்படி ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும். நியூவாக வரீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்து நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் இம்போர்ட் வந்து பண்ணிங்க. ஆல்ரெடி நீங்கள் இம்போர்ட் வந்து பண்ணி ஆல் மெட்டீரியல் எடுத்துட்டுனா நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. இதுக்கான யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் லிங்க்காக நீங்கள் ஃபைண்ட் பண்ணுற பேஜில் டாப் டு டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் நான் வந்து ஃபாண்ட் லிங்க் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்ருப்பேன். நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா மியூசிக்கில் நெக்ஸ்ட்டு மேலே ரேஜென்ட் லேயர் சம் லிரிக் லேயர்லாம் வந்து கொடுத்துட்ருப்பேன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் டைமில் பார்த்தோன்னா 3:90 பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து குரூப் இமேஜ் குரூப் 1 இமேஜ் குரூப் 2 நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இமேஜ் பேக்ரவுண்டுக்கு நான் இமேஜ் பிகேன் வந்து போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா அதே மாதிரி தான் கண்டினியூஸாக லாஸ்ட் வரையுமே இருக்கும். இதே மெத்தட் தான் நீங்கள் பார்த்தா இதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே அந்த ஸ்டார்டிங் ஒன் மெத்தட் தான். இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் கரெக்டாக ஒரு 3 குரூப் தான். இந்த 3 குரூப்பை ஃபாலோ பண்ணி தான் மற்ற எல்லா 3 குரூப்புமே நான் வந்து ரிலேட்டட் தான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த 3 குரூப்பில் எப்படி நான் ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி அங்கே நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு நம்ம வந்து இங்கே இருக்கிற 2 குரூப் பரவாயில்ல, நம்ம ஒரே பிக் வந்து சிம்பிளாக வந்து ஆட் பண்ணி ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். இங்கே ஒரு குரூப் இருக்குது பாருங்கள், இமேஜ் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு. அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பிக் வந்து கிராப் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து பேக் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் ப்ளஸ் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஒரு 4:5 செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் வந்து இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கு கரெக்டாக அந்த பேக்ரவுண்டில் ஆட் பண்ண போகிறல இமேஜ் பீக்கான போடுறதில்ல அந்த இடத்துல ஆட் பண்ண போகிற பிக்கு மொத்தம் ஒரு 4 பிக்கே இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 4 லேயரோ 3 லேயர் இருக்கும். கரெக்டாக அது லேயர் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிக்கை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் டாப் பார்த்தா ப்ளஸ் சைன் சொல்லிட்டு ஆப்ஷன் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணினா பிக்கை வந்து ஆட் ஆகிடும். பிக்கை வந்து ரேஷியோ வந்து 4:5 ரேஷியோ வந்து இருந்துச்சுன்னா இது மாதிரி ஃபில் ஆகிடும். இல்லைனா உங்களுக்கு வந்து இது மாதிரி அவுட்டர் வந்து பிளாக் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி கூட உங்களுக்கு வந்து ஒன் சைட் பிளாக் இது மாதிரி வந்து சைடில் மட்டும் பிளாக்காக இருக்கும். அது எப்படி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தா ரைட் சைட் டாப் பார்த்தா ஒரு 3 ஆட் சர்க்கிளுக்கு அதை வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு 5th பார்த்தா ஃபில் கம்பல்சரின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ சிம்பிளாக ரைட் சைட் டாப் பார்த்தா ஒரு சரி லேட் பண்ண பட்டங்க அது வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் PNG செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் வந்து பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கீழே பார்த்து சேவ்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இந்த 2 லேயர் இல்லை இந்த 2 லேயர் ஸ்கிப் இல்லை அதில் இப்போ வந்து பிக் ஆட் பண்ணுறதுல இந்த இமேஜ் பிக்கை இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு லேயர் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு லேயர் இருக்குது பாருங்கள் இமேஜ் பிக்கைன்னு சொல்லிட்டு இந்த குரூப் லேயர். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 4 லேயர் தான். 4 லேயர் 4 இமேஜ் நீங்கள் வந்து கிராப் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் பிக்கன்ற லேயர் சூஸ் பண்ண போகிறீங்க. கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிவிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தா இமேஜ் மென்ஷன் பண்ணிட்டு ஒரு லேயருக்கு பாருங்கள். அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா கலர் அண்ட் பின் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிவிட்டு இந்த லைனில் பார்த்தோன்னா லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு ஸ்டார் ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா கேட்டால் க்ரீன் கலரில் ஷோ ஆகும். இப்போ இந்த நம்பர் போட்டு இந்த லாஸ்ட்டில் ஒரு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணினா உங்கள்கிட்ட இமேஜ் வந்து ஃபோட்டோ வந்து கூட்டு போயிடும். இப்போ மேலே இந்த நேம் ஃபோல்டர் நேம் பார்த்து யாராருக்கும் அதில் கிளிக் வந்து பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கிற நேம் கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஆட் மோஷன் ஃபோட்டோ வந்து சூஸ் வந்து பண்ணினா நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்கும். பிக்கு சூஸ் பண்ணிட்டு ரைட் டாப் ப்ளஸ் கிளிக் பண்ணினா பிக் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும். இது மாதிரி பிக் ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த பிக்கு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரெஸ் ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிவிட்டு இந்த ஸ்வைப்பர் டு மூவ்ல சொல்லிட்டு வந்து மவுஸ் பேட் தான். இந்த மவுஸ் பேடில் எனக்கு வந்து மவுஸ் லேப்டாப்பில் எப்படி மவுஸ் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் வந்து பண்ணிங்களோ அது மாதிரி நேரத்தில் வந்து கிளிக் பண்ணி மூவ் பண்ணி ஃபேஸ் வந்து கரெக்டாக சென்டராக தர அளவுக்கு செட் வந்து பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த இடத்துக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக மாதிரி வந்து கிடச்சிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற குரூப் 1 குரூப் 2 அந்த இமேஜ் குரூப் லேயர் அதில் எப்படி இந்த பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அந்த இமேஜ் குரூப் லேயர் கிளிக் பண்ண போகிறீங்க. கீழே பார்த்து எடிட் குரூப் சொல்லிட்டு கிளிக் வந்து பண்ணிவிட்டு லைட் அட்ஜஸ்ட் பண்ணினா உள்ள சர்க்கிளுக்கான லேயர் இருக்கும். இப்போ லேயர் ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள்.
இப்போ இந்த வந்து கிராப் பண்ண பிக் ஆட் பண்ண சொல்ல நார்மல் பிக் கூட ஆட் பண்ணல. இப்போ எந்த பிக் ஆட் பண்ணாலும் பிக்கோட ஃபோல்டர் சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஒன்ஸ் பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். ஓகே, இந்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண அந்த பிக்கை எடுத்துகிட்டு போய் அந்த சர்க்கிள் இங்கே இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும். இப்போ நம்ம அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட் வந்து பண்ணணும். ஓகே இருங்க, இந்த அளவுக்கு இந்த மூவ் பண்ணி செட் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து சர்க்கிளுக்கே ஸ்க்ரோல் பண்ணால் இந்த மாதிரி சர்க்கிள் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இந்த லேயரை சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷன் பாருங்கள் செகண்ட் கிளிக் பண்ணிவிட்டு -90 வந்து செட் வந்து பண்ணுங்கள். -90 செட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து சர்க்கிளில் கரெக்டாக தரலாம், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து செட் வந்து பண்ணிங்க. ஓகே, இந்த அளவுக்கு ரெண்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா இந்த லேயரை பார்த்தா ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயருக்கு அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு காப்பி லேயர் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே மேலே இருக்கிற லேயரில் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிச்சு, அதனால் வந்து நம்மளுக்கு இமேஜ் இந்த ஷோ வந்து பாருங்கள். இப்போ கீழே இருக்கிற குரூப் 2 லேயர் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்ட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே சேம் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணினா நீங்கள் அங்கே ஆட் பண்ண சேம் லேயர் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ அந்த லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டிங்கன்னா பக்கா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி ரிசல்ட் வந்து இங்கேயும் ஒரே வந்து எந்த அப் அண்ட் டவுன் மூவ் வந்து ஆகாமல் கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இது மாதிரி மூவ் பண்ண சொல்ல சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து கட் ஆகும். அந்த கட் ஆக சொல்ல மட்டும் லேயர் வந்து எண்டு வந்து போயிட்டு அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் பண்ணி எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, இதே மாதிரி நெக்ஸ்ட் லேயரையும் ஒரு நியூ பிக் ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து காப்பி பண்ணி நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற லேயர் இருக்கும். இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த இடத்துல மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பிக்கை வந்து ரிப்ளேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளாக மேலே பார்த்தா ஒரு ரேஜென்ட்டுக்கான லேயர் இருக்கும், அது வந்து கிளிக் சைடில் பார்த்தா இங்கே வரும் கனெக்ஷன் அதை கிளிக் பண்ணி அன்லாக் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஒன் ஸ்டெப் வந்து பேக் வந்துட்டு மேலே பார்த்தா ரைட் டேவல் பார்த்தா ஒரு சரிங்க லேட் பண்ண பட்டன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.